இது ஓணம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சத்யா சாப்பிட தான் கிளம்புறேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க பூக்கோலம் போடுறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த செட்டு தான் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த செட்டு வந்து அது கூட மேட்ச் ஆகலை. அதனால ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரியே போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். பூக்கோலம் போடும்போது நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நிறைய பூ தேவைப்படும். இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே பூ இருந்துச்சு, தாராளமாக போடுற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் லேட்டு தான். ஸோ அதனால் அவுட்லைன்லாம் வரையில, அப்படியே டேரெக்டாக வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். சென்டரில் மட்டும் ஒரு குட்டியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு லேயராக பூ அப்படியே வச்சுட்டே வந்துட்டோம். பார்க்க நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் டைமும் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும், நிறைய காய் கட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே எனக்கு குக் ஆகி ரெடியாக இருக்குது. சாப்பிட்றத விட இந்த சத்யாவில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இலையில எடுத்து வச்சு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நான் வந்த புதுசில் சத்யா சாப்பிட்றதுக்கும் இப்போ சத்யா சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து பெருசாக காய் சாப்பிட மாட்டேன். அதனால் பெருசாக ஹெல்த்தை பற்றியும் அதில் கவலைப்பட மாட்டோம்ல. அதனால் நிறைய ஒதுக்குவேன். எல்லா வெரைட்டிஸுமே ஃப்ரெண்டு சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஒரு நல்ல சத்யா சாப்பிட்டாச்சு. இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ இவளும் இதான் ஃபஸ்ட் டைம் சத்யா சாப்பிட்றா. ஆனால் என்ன மாதிரி இல்லை, எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக சாப்பிட்ருக்கா. அடுத்த பந்திக்கு குனிஞ்சு நிமிந்து கூட பரிமாற முடியல, அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டாச்சு.